நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேங்காக்கில் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா மகாநாக் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் இது. அதுக்கு நம்ம போக போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ தான் வந்து இறங்கியிருக்கோம். அந்த பஸ் ஸ்டாப்பு இதுதான் பஸ் ஸ்டாப். இது இங்கே ஒரு பாலம் ஒன்று இருக்குது, சின்ன ஒரு பாலம். அந்த சிக்னல் இருக்குது பார்த்திங்கன்னா, அது ஒரு பாலம். அந்த இடத்துல இந்த பாலம் ஏறி இறங்கினதுமே இந்த பக்கம் இருக்குது பஸ் ஸ்டாப்பு. இந்த சைடில் இறங்கி நம்ம இப்போ நடந்து போகிறோங்க. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது ரொம்ப ஒரு ஃபேமஸான மார்க்கெட்டு சொன்னாங்க. பெரும்பாலும் ஈவினிங் டைமில், நைட் டைமில் தான் வந்து இங்கே நிறையா மக்கள் வருவாங்க. பெரும்பாலும் வந்து இந்த பழ வியாபாரிகள், இந்த காய்கறி வியாபாரிகள்லாம் வந்து இங்கே வாங்குவாங்க, பேங்காக் சிட்டிக்குள்ளே இருக்கவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இறங்கி நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். இது அந்த பாலத்துக்கு அந்த பக்கமே ஒரு பஸ் ஸ்டாப் இருந்துச்சு. இப்போ அந்த பக்கம் ரோடு வேலை நடக்கிறதுனால இந்த பாலம் தாண்டி வந்து இறக்கி விட்றாங்க. இப்போ நம்ம இந்த ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும். வாங்க எப்படி போகலான்னு பார்க்கலாம். சிக்னல் போட்டிருக்காங்க ஓடி. அழகாக நடந்து போகிறதுக்கெலாம் இடம் வச்சுருக்காங்க. இது ஒரு பாலம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வந்து இந்த சைடில் அந்த பாலத்தை விட்டு இறங்கினதும் முதல்ல இந்த பாலத்துக்கு அந்த பக்கம்தான் வந்து பஸ் ஸ்டாப் இருந்துச்சு. இப்போ இந்த பால வேலை நடக்கிறதுனால இந்த பக்கம் போட்டிருக்காங்க சிக்னல். இப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து வர்றீங்க, வெளியூர்லேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு வந்து நீங்கள் டாக்ஸி மாதிரி எடுத்துக்கிறது நல்லது. பெரிய மார்க்கெட்டுன்னாங்க. இது பாருங்கள், இவங்களாம் வந்து சில்லறை வியாபாரிங்க. ஒரு பீஸ் 2 பீஸ் அப்படி விற்கிறவங்க. சோளக்கருதெல்லாம் மொத்தமாக வச்சுக்கிறாங்க. துரியான் புறம் பழங்கள் தான் மெயினாக அந்த பக்கம். அன்னாசி பழம்லாம் எப்படி ஃபுல்லாக வச்சுருக்காங்க. சும்மா இப்போ தான் ஆரம்பம். பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். அது வந்து கூகுள் மேப்பில் ஈஸியாக அது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 7-Eleven இருக்குது. இதை பற்றி ஒரு நாள் சொல்கிறேன் நான். 7-Eleven எப்படி இங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்க, எப்படி வேலை பார்க்குறாங்க. பாருங்கள், மஸ்க் மெலன், பப்பாளி, கிருணிப்பழம். இதுக்கு நடுவில் சாப்பாட்டு கடைகளாக இருக்குது. பழம்னா 20 ரூபா, 12 ரூபாய்க்கு கிலோலாம் இருக்குது. மாம்பழம் ஃபுல்லாக பழங்கள் தான், விதவிதமாக இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் வந்து ஸ்னேக் பழம்னுவாங்க. அது நல்லா ஸ்னேக் ஃப்ரூட் அப்படின்னாங்க. பாருங்கள், ப்ளம்ஸு பல விதமாக இருக்குது. இது பெரும்பாலும் வந்து பல்காக வாங்குறவங்களுக்கு தான் இந்த இடத்துல வந்து மெயினாக ஓடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூட கணக்கு தர்பூசணியை வந்து கவர் போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் கூட கணக்கு. மங்குஸ்தானு எல்லாம் இதுக்குள்ளே போயிட்டுருக்கோம். நிறையா பெரிய மார்க்கெட் இது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதில் கவர் பண்ணுவோம். எல்லாம் ஒரு ரேட்டில் இருக்குது பொருட்கள்லாம். சில்லறையும் முக்கியம் கொடுப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இது பாருங்கள் 90, 80 ரேட்டு போட்டு வச்சுருக்காங்க. மொத்தமாக கூட கணக்கில் தான் அவங்ககிட்ட மெயினாக வாங்குறவங்க வருவாங்க. சாப்பாட்டு கடைகள்
எங்கேனாலுமே பேங்காக்கில் வந்து உங்களுக்கு சாப்பாட்டு கடைகள் இல்லாத இடமே இருக்குது. ஒரு சின்ன இடமா இருந்தாலும் அதில் ஒரு சாப்பாடு கடை போட்டுருவாங்க. 4 கடை இருந்துச்சுன்னா அதில் ஒரு கடை சாப்பாடு கடை இருக்கும். பாருங்க, சோள இருக்கிறதுலாம் பல கலரமாக இருக்குது. ஊற வச்சுருக்காங்க. கடலைகள், வறுத்த கடலைகள்லாம் வச்சுருக்காங்க. மாங்காய், புளியங்காய் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த மகாநாக் மார்க்கெட்டுன்றது வந்து வியாபாரிகளுக்கு தான் மெயினாக இருக்கக்கூடியது. சில்லறையில் வந்து ஒரு சில கடைகள் தான் சில்லறையில் கொடுப்பாங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா எப்போவுமே மொத்தமாக கூட கணக்கில் வாங்குறவங்க மொத்தமாக கவரில் ஒரு 10 பீஸ் 20 பீஸ் நம்ம போட்டு மூட்டை வச்சுருவாங்க. பாருங்கள், காய்கறிகள்லாம் மூட்டை கணக்கில் வச்சு அப்படி தான் வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. நம்ம சில்லறையெல்லாம் போய் கேட்டோம்னா 1 வேணும் 2 வேணும்னா ஒரு சிலர் தான் கொடுப்பாங்க, ஒரு சில கடைகளில் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி மினிமம் இருக்குது, இத்தனை கிலோ வாங்கணும் அப்படின்னா. ஆனால் அது வந்து பார்க்கக்கூடியதுக்கு நல்லாயிருக்கும். நிறையா கடையில் கொடுப்பாங்க, சில்லறைக்கும் கொடுப்பாங்க. அதனாலும் பெரும்பாலும் வந்து ஹோல்சேலுக்கான இங்கே பாருங்க அடுப்புகள்லாம், நீங்கள் வந்து ஹோட்டல்லாம் வைக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கான அடுப்புகள் ஜாமான்லாம் இருக்குது. இது ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக இருக்கும். கூகுளில் செக் பண்ண 24 ஹவர்ஸ் இருக்குதுன்னு போட்டிருக்குது. பாருங்கள், ஆனால் காய்கறிகள் கூட அந்த அடுக்கி வச்சுக்கிறாங்க. மீன்கள் அது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேக வச்சது, மேக வச்ச கருவாடுகள், மளிகை கடைகள் செக்ஷன் இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து முளைக்கட்டை வச்சு வச்சுருப்பாங்க. அது மளிகை கடை. அது காய்கறிகள், கீரை வகைகள், அதனால் மல்லி புதினால சூப்பராக இருக்குது. இவங்களாம் லூஸில் கொடுக்குறவங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக வேணால் அதை மட்டும் வாங்கிக்கலாம். அவங்ககிட்ட வெத்தலையெல்லாம் இருக்குது, போகிறேன் வெத்தலையெல்லாம் இருக்குது. அவங்ககிட்ட கொஞ்சம் வதங்கி இருக்குது மல்லிலாம். தக்காளி கொஞ்சம் லூஸில் கொடுப்பாங்க போல இருக்குது. அதனால் கொஞ்சம் ரேட்டு வந்து கூட தான் இருக்குது மற்ற இடத்த விட. மிக்சிலெல்லாம் இருக்கிறத விட கொஞ்சம் கூட தான் இருக்குது. காய்கறிகள்லாம் சாக்கடைகள்லாம் ஓடுது. இங்கே கறிக்கடைகளும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், நம்ம கண்ட எதுவும் தென்படு தானே. இப்போ கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷனில் ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால வண்டிகள்லாம் திருப்பி விடப்பட்டிருக்கு. இதெல்லாம் நூடுல்ஸ் ஐட்டங்கள், அந்த ரைஸ் நூடுல்ஸு, பேக்கரி ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மீன்கள், மீனை வெட்டி கவரில் போட்டு கூற கூட வச்சுருக்காங்க. மீன் கடை, எல்லாம் உணவுகள். போது பாருங்க, இந்த பக்கமும் அதான் கடைகள் இருக்குது, இந்த பக்கமும் கடை இருக்குது, இந்த சைட்லேயும் கடைகள் இருக்குது ஃபுல்லாக. பார்ப்போம், இந்த பக்கம் போய் பார்க்கலாம். எல்லாம் முண்டிக்கிட்டு கிடக்கு, கெளுத்தி மாதிரி இல்லை முண்டிக்கிட்டு கிடக்கு, உயிரோடு தான் இருக்குது. பெரிய எல்லாம் உயிரோடு வச்சுருக்காங்க. அதாவது கொஞ்சம் பெரிய பொண்ணு எல்லாம் இப்போ தான் கடை போட்டுக்கிட்டு இருக்காங்க. வெல்டிங் வேலை நடக்குது. எல்லாம் லோடு வந்து இப்போ தான் இறங்கிட்டு இருக்கு. போர்க்கோட பார்ட்ஸு, இது போர்க்கு தான் மெயினாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்து நான் வெஜிடேரியனில் பார்த்திங்கன்னா
போர்க்கு தான் மெயின் உங்களுக்கு சாப்பாடு. எது சாப்பிட்டாலும் அதில் போர்க்கு இருக்கும் கண்டிப்பாக. அதனால் சாப்பாடுலாம் ரொம்ப கேட்டு வாங்கணும் நம்ம தெளிவாக. இது வந்து சிக்கனா அப்படின்னு கேட்டுட்டு தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை காய்கறி ஏரியா மாதிரி இருக்குது. கோழியெல்லாம் கால் விரைச்ச கோழி இருக்கும். காய்கறிகள் கோழிலாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா காய்கறி கடைகள் இதெல்லாம். ஒரு மினி கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி தான் இருக்குல்லாம். ஒரு பன்றியோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஆக்கத்தோல், லிவரு, கிட்னி, சட்னி எல்லாம் வச்சுருக்காங்க. தோலுகளெல்லாம் ஆளு விரும்பி சாப்பிடக்கூடிய பொருட்கள். இது பாருங்க, அப்புறம் கீரை வகைகள், காய்கறிகள்லாம் அடிக்கிட்டு இருக்காங்க. காய்கறிகள் என்ன வரும் ரேட் கார்டு. இன்றைக்கி வந்து விலைவாசி எல்லாம் என்னன்றதை வந்து பொறுக்கி அள்ளிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி என்ன ரேட் வைக்கலான்னு சூப்பராக. இதோட இந்த கடைகள்லாம் முடியுது. கடைகளுக்கு தேவைப்படுற பொருட்கள் எல்லாமே வாங்கிடுவாங்க மக்கள். இந்த பக்கம் பெருசாக அந்த கடைகள் கிடையாது, அந்த பக்கம் தான் நம்ம வந்த வெளில தான் திருப்பி போகிறோம். இன்னொரு டேரக்ஷனில் போய் பார்ப்போம். இது எல்லாமே நூடுல்ஸ், இது எல்லாமே ரைஸ் நூடுல்ஸ். இது மொத்தமாக ஒரு குண்டானா வாங்கி கொண்டு போய் கடையில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சின்ன டப்பாவில் போட்டு விற்றுருவாங்க. அதோட கொஞ்சம் கறி வச்சு சூடு பண்ணி விற்றுருவாங்க. நான் லோடு வண்டிங்க பாருங்க, இந்த ஊர் லோடு வண்டி. இதுவுமே ஒரு கறிக்கடை. அப்படியே மூட்டை மூட்டையாக கண்டாந்து வச்சுருக்காப்புல கறி. இதெல்லாமே கோழிக்கறிகள் தான். பல ரகமாக வச்சுருப்பாங்க. வெறும் கழுத்து மட்டும் வேணுமா, வெறும் கால் மட்டும் வேணுமா, வெறும் எலும்பு மட்டும் வேணுமா, தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. இப்போ வந்து இன்னொரு சைடில் நம்ம போக போகிறோம். இந்த பக்கம் ஏதாவது வச்சுருக்கிறாங்க. பூரா உயிரோடு எல்லாம் உயிரோட மீன் பூரா கெளுத்தி மீனுங்க மாதிரி கறிக்கடைகள். சந்தை பூரா கிடையாது. அது உள்ளே போனால் ஃபுல்லாக இருக்குது கடையும். நிறைய கடை மூடி இருக்குது. எல்லாமே வந்து நைட்டு லேட்டாக திறப்பாங்க. இங்கே வர நண்டு, இந்த அம்மா பூரா நண்டை பூரா எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கறிகள். கொடூரமாக வெட்டி கொடூரமாக கொண்டு சாப்பிட்றாங்க. இது வந்து இந்த பேண்டன் லீஃப்னு சொல்லுவாங்க. இந்த இது கொஞ்சம் இனிப்பு பண்ணங்கள்லாம் சேர்ப்பாங்க. இந்த இலைகள் இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது ஜெல்லி மாதிரி இருக்குது, கலர் கலராக பாருங்க. பாதி கருவாடான மீன்கள் எல்லாம் வேப்பில்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. இது வந்து எல்லாம் பன்றிக்கு நன்றி சொல்லி
வந்து இதெல்லாம் கடை இனிமேல் தான் எடுத்து வைப்பாங்க. அதனால் இந்த லைன் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த தெருவுக்குள்ளே போய் பார்ப்போம். அந்த பக்கம் ஃபுல்லாக இப்படி நத்தையெல்லாம் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை, குளிர்பான கடைகள், மறுபடியும் ஒரு பழக்கடை வருது. நல்லா இருக்குது, நிறையா கடைகள் இருக்குது. அப்புறம் பூண்டெல்லாம் உரிச்சே வச்சுருக்காங்க. வேறு கடைக்கு ஹோட்டலில் வாங்குறதுலாம் அப்படியே வாங்கிட்டு போய் வேறு ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்காங்க. கொண்டு போய் மாத்திரம் பாருங்க. ஒருத்தர் வந்து வாட்டி வதக்கிட்டு இருக்காரு. பன்றி தலையை சூடு பண்ணி வாட்டி தலைக்கறி தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நல்லா கறி ஏரியா செக்ஷன். நல்லா கறிகள். இதெல்லாம் இறால்லாம் சொல்லுவாங்க. இறால் எல்லாம் இறால் கடைகள். எல்லாம் மூங்கில் சம்மந்தப்பட்ட ஜாமான். எல்லாம் மூங்கிலில் உள்ளது. இதெல்லாம் கோழிகள். மங்குஸ்தான் கிடையாது. வாழைப்பழம்லாம் அப்படியே அள்ளி போட்டுருக்கோம். இது எல்லாமே கறி வகைகள் தான், காய வச்ச உலர்ந்த கறி வகைகள். இது வந்து இறால், நெத்திலி மீன் மாதிரி உள்ள ஜாமான். அதெல்லாம் கருவாடுகள். எலுமிச்சம்பழம், எல்லாம் எலுமிச்சம்பழங்கள். உள்ள வாழைப்பழம், வாழைக்காய் கடை. இந்த பக்கம் இது கறிக்கடை. பழக்கடை, சின்ன கடை. இதுதான் இப்படி தான் போகிறது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாக ரோடு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த பக்கம் ஃபுல்லாக அந்த தடுப்பு பிடிச்சிருக்காங்க. அந்த ரோடு ஒர்க் நடக்கிறதுனால அந்த பக்கம் ரொம்ப கடைகள் இல்லை. வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. பிடிச்சி காய்கறி எல்லாம் எடுத்து சும்மா எல்லாம் ஐஸ் கட்டிலாம் தாராளமாக புழங்குது. மக்கள் வந்து ஐஸ் கட்டி இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எல்லாமே ஐஸ் கட்டி கூட தான் வச்சுருக்காங்க. வாழைப்பூ நம்ம ஊர் பொருட்கள்லாம் நிறையா வச்சுருக்காங்க. சிக்கன், பொடிக்கறி வகைகள் எல்லாம். இப்போ வந்து இந்த ஒரு செக்ஷன் இதோட நிப்பாட்டிக்கிறோம். இப்போ அடுத்து வந்து இன்னொரு பகுதிக்கு போயிட்டு அங்கே வீடியோ ஆரம்பிக்கிறேன் நான். இது ஒரு பார்ட் 1 மாதிரி போட்டுக்கிடுவோம். இவர் இன்னும் சுட்டுக்கிட்டு தான் இருக்கார். ஒரு விடமாட்டார் பொழுது ஒரு வழி பண்ணிட்டு இருக்கார். எல்லா பார்ட்ஸையும் தெரிஞ்சு இப்போ தான் இது பாருங்க. இது ஒரு அருமையான ஸ்வீட் ஐட்டம். இது நம்ம ஊரில் வந்து பொரி உருண்டை இருக்கிற மாதிரி இந்த ஊரில் வந்து பொரியில் தட்டை மாதிரி தட்டி அதில் லேசாக இனிப்பு போட்டு வச்சுருப்பாங்க. நல்லாயிருக்கும். இந்த பதிவை இதோட நிப்பாட்டுவோம். அடுத்து வந்து இன்னொரு ஏரியாவுக்கு போயிட்டு பக்கத்தில் அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்.
வேறு ஐஸ் வண்டி வருது. நல்லா ஐஸ் வித்துட்டு போகிறாங்க பேசிட்டு. ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.